அரசை கண்டித்து இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு எஸ்ஐஓ கோவை மாவட்டத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை கரும்புக்கடை பகுதியில் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் ஒன்றிய அரசு மக்களவை மற்றும் மாநிலங்களவை என இரண்டிலும் வக்ஃப் திருத்த முன்வடிவு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. நள்ளிரவில் நிறைவேற்றியிருக்கின்ற இந்த சட்டம் மத சுதந்திரத்தின் மீதும் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள உரிமைகள் மீதும் தொடுக்கப்பட்டுள்ள கொடூரமான வெளிப்படையான தாக்குதலாகும். இச்சட்டத்தை எதிர்த்து இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு எஸ்ஐஓ கோவை மாவட்டத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பின் கோவை மாவட்ட தலைவர் ஷேக் முகமது தலைமை உரையாற்றினார். மேலும் எஸ்ஐஓ முன்னாள் மாநில தலைவர் சிக்கந்தர் பாட்ஷா கண்டன உரையாற்றினார். இந்நிகழ்வில் எஸ்ஐஓ உறுப்பினர்கள் மற்றும் கரும்புக்கடை பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு பாஜக அரசுக்கு எதிரான தங்களது கண்டனங்களை பதிவு செய்தனர். இப்போராட்டத்தின் வாயிலாக மத்திய அரசிற்கு இந்த வக்ஃப் திருத்த சட்ட மசோதா திரும்ப பெறும் வரை தங்களுடைய ஆர்ப்பாட்டம் தொடரும் எனவும், மேலும் இதனை உடனே திரும்ப பெற வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. வக்ஃப் சட்ட மசோதா திரும்ப பெறும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்தனர். என்னுடைய பேர் முகமது சர்ஜுன், இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பினுடைய மாநில ஆலோசனை குழு உறுப்பினராக இருக்கேன். இன்னைக்கு இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பின் சார்பாக மாநிலங்களவையிலையும் மக்களவையிலையும் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக ஒரு போராட்டத்தை நம்ம நிகழ்த்தி இருந்தோம். பொதுவாகவே பாஜக 2014 மத்தியில ஆட்சிக்கு ஏறினதுக்கு அப்புறம் முஸ்லிம்களுக்கு விரோதமான பல்வேறு சட்டங்களையும் கொடூரமான நடவடிக்கைகளையும் எடுத்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முஸ்லிம்களை இந்த சமூகத்தினுடைய பொது எதிரியாக கட்டமைக்கும் வகையில பல்வேறு சட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றிருக்கு. அதுல ஒண்ணு சிஏஏ போன்ற சட்டங்கள். முஸ்லிம்கள் வேறு நாட்டிலிருந்து இங்க குடிபெயர்ந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையை அதிகரிச்சு இந்த நாட்டை ஏதோ இஸ்லாமிய நாடாக மாற்ற போறாங்கன்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை இந்து மக்கள் மத்தியில ஒரு பயத்தை உருவாக்கி சிஏஏ போன்ற சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு முஸ்லிம்கள் இந்த நிலப்பரப்புல மிகப்பெரிய நிலப்பரப்பை வச்சிருக்காங்க. இந்த நிலப்பரப்புல வக்ஃப் அப்படின்னு சொல்லி பல்வேறு நிலங்களை முஸ்லிம்கள் அபகரித்து வைத்திருப்பதாகவும், ஈவன் பார்லிமெண்ட்களுடைய லேண்டு கூட வக்ஃபினுடைய நிலமாக அவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு இட்டுக்கட்டிய பல பொய்களை பாஜக முன்னிறுத்தி இன்னைக்கு வக்ஃப் திருத்த சட்டத்தை நிறைவேற்றி இருக்காங்க. வக்ஃப் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி பொதுவாக மக்களுக்கு தெரியும். தானமாக கொடுக்கப்பட்ட ஒரு செல்வந்தராக இருக்கக்கூடிய நபர் பொது சொத்தாக மக்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த மக்களுக்கு உதவி செய்த தானமாக செய்யக்கூடிய ஒரு நிலம் தான் வக்ஃப் நிலம் அப்படின்னு சொல்றது. அது எல்லா மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய நபராக நிலமாக முஸ்லிம்களுடைய சொத்தாக இருக்கக்கூடிய நிலம். அந்த நிலத்தை அபகரிக்கும் விதமாக இன்னைக்கு மாநிலங்களவையிலையும் மக்களவையிலையும் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த வக்ஃப் திருத்த சட்டம் அப்படிங்கிறது முஸ்லிம்களுடைய நிலத்தை எக்கனாமிக்கல் ஃபவுண்டேஷனை திருடக்கூடிய ஒரு நகர்வாகத்தான் இருக்கு. ஸோ இதை திரும்ப பெறும் வரை இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு ஜனநாயக ரீதியிலும் பல்வேறு ஜனநாயக சக்திகளோடு சேர்ந்து மிகப்பெரிய போராட்ட திரளை நடத்துவோம் அப்படிங்கிறது இந்த போராட்டத்தின் வாயிலாக நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்.